ஆசாசியாக பார்த்து பார்த்து பண்ணிவிட்டு கடைசியில் தண்ணியில் விடுறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே இந்த தடவை பாப்பா வந்து அம்மா நான் வெற்றிலை விநாயகர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கித்தாங்கன்னு சொல்லி நேற்றே லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. நானும் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வாங்கிட்டு வந்துட்டேங்க. நான் கூட இது எப்படி வருமோ என்னமோன்னு சொல்லி கொஞ்சம் யோசனையோட தான் இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக கலர்ஃபுல்லாக க்யூட்டான ஒரு வெற்றிலை விநாயகரை மேக் பண்ணிட்டாங்க. குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்பவும் போல் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு டெம்பிளுக்கும் போயிட்டு வந்தாச்சு. என்ன இந்த மாதிரி நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு நம்மளை அறியாமலே ஊரை தேடும். ஒரு வகையில் நம்ம கூட பரவாயில்ல, இப்போ தான் வந்துட்டு மிஸ் பண்ணுறோம். ஆனால் பிள்ளைங்க தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு ஊரில் அந்த ஃபெஸ்டிவலை வந்து அவங்க ஃபீல் பண்ணதே இல்லை. பூ நல்லா மலர்ந்துருச்சு, அதனால் கட்ட முடியாதுன்னு சொல்லி நல்லா கோர்த்து எடுத்துட்டேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பூ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்காது. இந்த தடவை என்னமோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வீடே ஒரே கமகமன் ஒரே வாசனையாக இருந்துச்சு. ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கொலக்கட்டை திரும்பவும் மேக் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே சுண்டல் கொஞ்சம் பூவும் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் பாப்பாவோட இந்த வெத்தலை விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.